பந்தாடு மங்கையர் செங்கையற் பார்வையிற் பட்டுழலும் சிந்தா குளம்தன்னைத் தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா! கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணிக் குன்றினில் நிற்கும் கந்தா இளம் குமரா அமராவதி காவலனே. இந்த பாடலின் பொருள்: சிவந்த வேலினையுடைய முருகப் பெருமானே, பூங்கொத்துகள் நிறைந்த கடம்பமரம் புடைசூழ்ந்த திருத்தணிக் குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே, பந்தாடும் மங்கையரின் சிவந்த மீன்விழி பார்வையில் பட்டு உழலும் மனவேதனையை தீர்த்தருள்வாய். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனோட கையில இருக்க வேல் சிவந்து நிற்குமா. அப்ப சிவந்துன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, காப்பர் தான் சிவந்து இருக்கும். அப்ப முருகன் கையில இருக்கிறது காப்பர்ல செய்யப்பட்ட வேல். சரிங்களா? இப்ப பூங்கொத்துக்கள் நிறைந்த கடம்ப மரம். இந்த கடம்ப திருத்தணி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடுன்னு சொல்றாங்க. கடம்ப காடு அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த மரத்துல, அந்த கடம்ப மரத்துல கொத்து கொத்து கொத்தா முருகனுக்கு பிடிச்ச கடம்ப பூ தான் பூத்து இருக்குமா. அப்ப எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன். அமராவதி காவலனே. அமராவதி காவலன்னா யாரு? நம்ம முருகன். ஏன் அமராவதி காவலன்னா, இந்திராணி இருக்காங்க இல்லைங்களா? அப்ப இந்திரனை ஒரு அசுரன் போட்டு தள்ளிடுவேன்னு சொன்ன உடனே இந்திராணியோட மன வாழ்க்கையை காப்பாத்தினது நம்ம முருகப்பெருமான் தான். அதனால்தான் அமராவதி காவலர் அவர். இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு பெருமையுள்ள முருகரே, இவ்வளவு பலம் பொருந்திய முருகரே, கணம் பொருந்திய முருகரே, என்னை எதுல இருந்து காப்பாத்தணுமா? நீ எதுல இருந்தும் காப்பாத்த வேணாம். ஆனா பந்தாடும் மங்கையரின் சிவந்த மீன்வீழ், அதாவது இந்த உலக ஆசையில நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த உலக ஆசையிலிருந்து என்னை காப்பாத்திருப்பா. அவ்வளவுதான். நான் உன்கிட்ட வந்துட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் எனக்கு பண்ண வேணாம். ஏன்னா அது அவ்வளோ பலமானது விதி. இந்த விதின்றது எதுல விளையாடுமா? நம்மளுடைய ஆசைகள்ல விளையாடிடுமா. அதை தான் ஜாக்கிரதை பண்ணணும்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க சொல்றார். மிக்க நன்றி.